கேமரா ஒளிகளும் பொதுவா கான்ட்ராக்ட் வர்றா திரையில் கதை சொல்ல விமர்சனம் அல்ல இது ஒரு சினிமா பயணம் கண்ட திறப்பார் அவர் மனதில் கலைஞன். ஹே மக்காஸ், இந்த எபிசோட்ல தி கிட் டைரக்ட் பண்ண சல்லியர்கள் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நிறைய பேர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில எல்லால தீவுன்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுல பூர்வகுடியா வாழ்ந்துட்டு வரவங்க தான் நம்ம தமிழர்கள். சில 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க தான் சிங்க மக்கள். வெள்ளக்காரன் ஆட்சி முடிஞ்சதும் ஆட்சி அதிகாரத்தை சிங்க மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். அதனால தமிழர்கள் தங்களோட உரிமைக்காக போராட வேண்டியதா இருக்கு. என்னதான் தமிழர்கள் அமைதியா போராடினாலும் சிங்க அரசாங்கம் அவங்கள ஆயுதத்தினாலதான் கட்டுப்படுத்துறாங்க. ஒரு கட்டத்துல தமிழர்கள் தங்களுடைய உரிமையை காப்பாற்றுறதுக்காக ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. இதனால தமிழர்களுக்கும் சிங்க அரசாங்கத்துக்கும் போர் நடக்குது. போர் நடக்கிற இடத்துல காயம்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க சத்யாதேவி மகேந்திரனும். இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மெடிக்கல் பங்கரை காலி பண்ணிட்டா தமிழர்களை ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு சிங்க அரசாங்கம் பிளான் பண்றாங்க. அந்த சதி திட்டத்துல இருந்து சத்யாதேவியும் மகேந்திரனும் தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா நந்தினி? நான் தலைவரை நம்புறேன். போர் நடக்கிற இடத்துல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸ் தான் சல்லியர்கள். ஓப்பனா சொல்லணும்னா இலங்கையில நடந்த பிரச்சனையை தான் படமா எடுத்திருக்காங்க. ஆனா அதை ஓப்பனா சொல்ல முடியாம எல்லால மக்கள், சிங்க மக்கள், தமிழ் மக்கள்னு மாத்தி எடுத்திருக்காரு தி கிட். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது கருணாஸ், கரிகாலன் 2 பேரு. ஆனா இந்த படம் எடுத்து 4.5 வருஷம் ஆச்சு. இன்னும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. இப்ப இந்த படத்தை ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி வாங்கி ரிலீஸ் பண்றாரு. இலங்கை தமிழர்கள் ஹிஸ்டரியை டைரக்டா பதிவு பண்ண முடியாம மாத்தி எடுத்திருந்தாலும் லோக்கல் பாலிடிக்ஸ்னால இந்த படத்தை இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ண முடியல. வெறும் 26 ஸ்கிரீன் கொடுத்தா ஒரு ப்ரொடியூசர் எப்படி படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியும்? அதனால ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி இந்த படத்தை டைரக்டா OTTல ரிலீஸ் பண்ணிட்டாரு. இந்த படம் ரொம்ப சின்ன படம் தான், 1.25 மணி நேரம் ஓடுது. டயலாக்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா, உரிமைகள் பறிக்கப்படும் போது கனவுகள் தியாகம் செய்யப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. என்னதான் ஈஸியா ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஸ்கிரீன் பிளேவா இருந்தாலும் ஸ்ட்ராங்கான கதையினால ஆடியன்ஸை ஹோல்ட் பண்றாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது கதை கிடையாது, இலங்கை தமிழர் வரலாறு. இந்த மாதிரி படங்கள் ஹாலிவுட்ல நிறைய வந்திருக்கு. இந்த படம் பார்க்கும்போது கூட எனக்கு 2 படம் ஞாபகம் வந்துச்சு. ஒன்று மெல் கிப்சன் டைரக்ட் பண்ண ஹேக்ஸா ரிச், இன்னொன்னு த மினிஸ்ட்ரி ஆஃப் அன்ஜென்டில்மேன்லி வார்ஃபேர்னு ஒரு படம். ஸ்கிரீன் பிளே வைஸா பார்க்கும்போது இந்த 2 படங்களும் இந்த படத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஆனா இலங்கை தமிழர்கள் யூஸ் பண்ண வார் டாக்டிக்ஸ், த ஆர்ட் ஆஃப் வார் எல்லாம் ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஒரு காலடி சத்தத்தை வச்சு யார் வராங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. குறிப்பா அந்த மெடிக்கல் பங்கர்ல அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மெத்தட்லாம் நம்மளை பிரமிக்க வைக்குது. செம. எது நடந்தாலும் மருத்துவத்திலிருந்து பின்வாங்க கூடாது. சத்யாதேவியும் மகேந்திரனும் டாக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. சத்யாதேவிலாம் கண்ணாலே பேசுறாங்க. கருணாஸ் ஒரு சில சீன் வந்தாலும் நல்லாவே நடிச்சிருக்காரு. நாகராஜும் பிரியாலயாவும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு முன்னாடி தலைய மட்டும் குனிஞ்சிராதரா. சினிமாட்டோகிராஃபி சிவி சதாசிவம் பண்ணியிருக்காரு. இலங்கைக்கு போயிட்டு வந்த ஃபீலுங்க சூப்பரா எடுத்திருக்காங்க. நிறைய நைட் ஷாட்ஸ், லைட் செட்டிங்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. கருணாஸ், கென், ஈஸ்வர் 3 பேர் தான் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. 2 பாட்டு நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் மட்டும் அங்கங்க சிங்க் ஆகல. கவிஞர் வைரமுத்தோட வரிகள் நல்லா இருந்துச்சு. இளங்கோவன் எடிட்டிங்ல படம் 1 hour 44 minutes வருது. சென்சார் கட் பண்ணிருப்பாங்க போல, அதனால சில இடத்துல ஜம்ப் கட்ஸ் மாதிரி தெரியுது. டெக்னிக்கல் வைஸா 2 பேரோட ஒர்க்கை பாராட்டியே ஆகணும். ஒன்னு முஜஃபர் ரகுமான் பண்ண ஆர்ட் டைரக்ஷன், இன்னொன்னு காஸ்டியூம் டிசைனிங் பண்ண பூங்குயில் கிட். இவங்க 2 பேரோட ஒர்க்கும் டாப் நாச்சா இருந்துச்சு. ஒவ்வொரு பங்கரும் கோவில் மாதிரி. அதனாலதான் நான் மொத்தமா அழிக்கணும்னு சொல்றேன். ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, இலங்கை தமிழர்கள் தங்களோட உரிமைக்காக மட்டும்தான் போராடுறாங்கன்னு பார்த்தா அவங்களோட பத்தின படைப்பும் வெளியிட போராட வேண்டியதா இருக்கு. இந்த படம் ஒரு போர் படம், நிறைய க்ரூவாலிட்டி சீன்ஸ் இருக்குன்னு நினைச்சா அப்படிலாம் எதுவுமே இல்லை. காயமடைஞ்சவன் எதிரி நாட்டா இருந்தாலும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது தமிழர் மரபுன்னு காமிச்சிருக்காங்க. மொத்தமா இந்த படம் ஹியூமனிட்டியை தான் போர்ட்ரே பண்ணுது. ஸோ நோ கான்ட்ரவர்சி. OTT+ன்னு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் எல்லாம் தரல, ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க கூட இருக்கிறது தான் ஆரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கான்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கான்காட். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், போர் காலத்துல சோல்ஜர்ஸ்லாம் என்ன சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறதுலாம் இல்ல, வெறும் கஞ்சி தான் சாப்பிட்டுருக்காங்க. அதுதான் ரியாலிட்டி. அதையும் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. உலகம் கலர் உலகம், ஒவ்வொரு சீனுக்கும் நேர்மையான விமர்சனம். ஸ்பாய்லர் இல்ல, டென்ஷன் இல்ல, கான்காட் ரிவ்யூ ஸ்பாய்லர் இல்ல. டு ஹீரோ பழைய லெஜெண்டர், எல்லாரும் கான்காட் ரேட்டிங் பாருங்க. போங்க மக்கா ட்ரெண்ட் பண்ணுங்க. சினிமா வித் கான்காட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.